போன்சாய் மரம் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ஒரு பெரிய ஆலமரத்தை அல்லது அரச மரத்தை அதே உருவத்தோடு ஒரு தொட்டியில சிறிய அளவுல வச்சு வளர்க்கிறதுக்கு பெயர் போன்சாய் மரம். ஆலமரம் அரச மரம் மட்டும் இல்லை, இது மாதிரி மிகப்பெரிய மரங்களை அதே உருவத்துல சிறிய அளவுல ஒரு தொட்டியில வச்சு வளர்க்கிறதுக்கு பெயர் போன்சாய் மரம். ஏன் இந்த இடத்துல இந்த போன்சாய் மரத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொடுக்குறேன்? ஒரு வேலையில சேரும் பொழுது, ஒரு தொழில ஆரம்பிக்கும் பொழுது, வாழ்க்கையில ஏதாவது ஒரு சாதனையை செய்யணும்னு நினைக்கும் பொழுது நம்முடைய கனவுகள் ஆலமரம் அரச மரம் மாதிரி மிகப்பெரியதாக இருக்கு. ஆனா போக 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 தொட்டியில வச்சு வளர்க்கிற இந்த போன்சாய் மரம் மாதிரி சுருங்கிருக்கு. அப்படி நம்முடைய கனவுகள் பெரிய அளவுல இருந்து சிறிய அளவாக மாறாமல் என்னுடைய கனவை அடைவது எப்படி? அதற்காக தான் அந்த இடத்துல உங்கள்ட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். நீங்க நினைச்ச கனவு அடைகிறதுக்கு 3 விஷயம் தேவை. ஒண்ணு டைம், அதை ஒண்ணு மாத்தணும், இல்ல மேலாண்மை சரியாக செய்யணும். உங்களுக்கு எந்த வகையில அது தேவைப்படுதோ அதற்கு சரியான முக்கியத்துவத்தை கொடுத்தோம்னா அந்த நேரம் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வெற்றிக்கு சரியான முக்கியத்துவத்தை கொடுக்கும். நீங்க எதை மதிக்கிறீங்களோ அது உங்களை மதிக்கும். அப்ப ஃபர்ஸ்ட் நாம பின்பற்ற வேண்டியது டைம். 2வது எஃபோர்ட். உங்களுடைய உழைப்பு, உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கு, அந்த கனவை நோக்கிய முயற்சி உழைப்பாக இருக்கிறதா அப்படிங்கிறது முக்கியம். 3வது விஷயம் நாலேஜ், அறிவு. நீங்க ஒரு வேலையில இருக்கிறீங்க, ஒரு தொழில இருக்கிறீங்க, இல்ல ஒரு விஷயத்தை சாதிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதை பற்றிய அறிவு கண்டிப்பாக தேவை. அதுக்கு நீங்க என்ன செய்றீங்க? இந்த 3 விஷயத்தை சரியாக செஞ்சாக நாம அடையக்கூடிய கனவை அதே பிரம்மாண்டமான அளவுல நம்மால அடைய முடியும். ஒரு கேசரி தேவை, ரவா கேசரி தேவைங்க. இந்த ரவா கேசரிக்கு என்னென்ன தேவை? ரவை தேவை, முந்திரி தேவை, நெய் தேவை, ஜீனி தேவை, இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லிக்கிட்டு போலாம். இப்போ ரவை இல்லை, நெய் இல்லை, ஜீனி இல்லை, இப்ப எப்படி ரவா கேசரி செய்யறது? அப்படி செஞ்சா அது ரவா கேசரியா இருக்குமா? இருக்காது. அப்போ ஒரு விஷயம் தேவைன்னா அதற்கு உண்டான விஷயத்த அந்த சமையல்ல போட்டா தானே அது கிடைக்கும். அதே மாதிரிதான் உங்களுக்கு இந்த வெற்றி தேவைன்னா அந்த வெற்றிக்கு தேவையான விஷயத்த போட்டா தானே கிடைக்கும், அதை கொடுத்தா தானே கிடைக்கும். அப்ப நான் இந்த கனவை நான் நினைச்சு வச்சிருக்கிறேன், இதுதான் நான் அடையணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன தேவை? டைம் தேவை, எஃபோர்ட் தேவை, நாலேஜ் தேவை. இந்த 3 விஷயத்தையும் சரியாக கொடுத்தால்தான் இந்த வெற்றி என்பது கிடைக்கும்னா அதை நாம சரியா கொடுக்கணும். கொடுப்பதில் குறை வச்சுட்டு இல்ல கொடுக்காம இருந்துட்டு என்னால என் கனவை அடைய முடியல, என்னுடைய கனவு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா குறுகி சிறியதாக அந்த போன்சாய் மரம் மாதிரி ஆயிருச்சு அப்படின்னு கவலைப்பட்டோம்னா அதற்கு முக்கிய காரணம் வெளியில எங்கேயும் கிடையாது, நாம தான் காரணம். நாம நல்லா இருந்தாலும் நாம தான் காரணம், நாம சரியாக இல்லை என்றாலும் நாம தான் காரணம். அந்த பொறுப்பை, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய நாம தான் ஏத்துக்கணும். அப்போ இந்த 3 விஷயத்த நாம சரியாக ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தடுத்த வீடியோல இந்த டைம், எஃபோர்ட், நாலேஜ் இதை எப்படியெல்லாம் நாம சரியாக நம்மளுடைய கனவை நோக்கிய செயல்பாடுகள்ல செயல்படுத்தணும் அப்படிங்கிறத நான் கண்டிப்பா உங்களோட பகிர்ந்துக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்புறேன். இந்த விஷயம் மற்றவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இதை மற்றவருக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். நான் உங்கள் ஜாகிர் ஸ்பீக்கர், இன்ஸ்பிரேஷனல் கேட்டலிஸ்ட் அண்ட் HR ட்ரைனர். தேங்க்யூ.